ஹalleluya. நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? ஆனந்தமா இருக்கிறீங்களா? ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? சமாதானமா இருக்கிறீங்களா? இன்னும் எழுந்தீங்களா இல்லையா? தேவனை துதித்து நம்முடைய வேலைகளை அவர் கையில் ஒப்பு கொடுத்தா, உன்னுடைய சுமைகளை கர்த்தர் மேல் வை என்ற வார்த்தையின்படி அவைகளை அவர் செய்து முடிப்பார். வாங்க, வேலைகள் எப்பவும் இருக்கும், பிரச்சனைகளும் எப்பவும் இருக்கும். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வேண்டிக் கொள்ளும் போது எல்லாவற்றிற்குமே விடுதலை கிடைக்கும். சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றியப்பா. இன்றைக்கு நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய எல்லா சோதனையிலையும் ஜெயத்தை பார்க்கும்படிக்கு, எல்லா பிசாசனுடைய தந்திரங்களையும் சிதறடிக்கவும், சாத்தானின் சக்திகளை நிர்மூலமாக்கவும், ஆவிக்குரிய விதத்திலே பலத்தை பெற்றுக்கொள்ளவும் ஜெபம் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. உபவாச ஜெபத்தில் இருக்கிற வல்லமையை புரிந்து கொள்வதற்கும், தனிப்பட்ட விதத்தில் உம்மோடு பேசுகிற அனுபவத்தை பெற்று ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு புதன்கிழமை இல்லைங்க, புதன்கிழமை அநேக ஆலயங்கள்ல, சென்னையில் இருக்கிற கல்வரி சர்ச்லயும் உபவாச ஜெபம் நடக்கும். அநேக முறை அந்த உபவாச ஜெபங்களில் நான் சபையுடைய விஷயம் பக்கத்தில் இருக்கட்டும், அவருடைய சமூகத்தில் பலிபீடத்தின் மேல நிற்கும் போது, நம்முடைய தேவனுடைய ஆலயத்தில் வேண்டிக் கொள்ளும் போது, என்னை தேவன் பலப்படுத்துவது அநேக முறை நான் பலவீனத்தோடு ஆரோக்கிய குறைவோடு இருந்தாலும் பலிபீடத்தின் மேல நிற்கும் போதே சுகத்தை பெற்றுக்கொண்டு ஆமென் என்பதற்குள் புதிய பலனை பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் எனக்கு எத்தனையோ இருக்கு. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புதிய பலனை அடைவார்கள். அநேகர் ஜெபத்தினுடைய சக்தியை உணர்றதில்லைங்க, ஜெபத்தினுடைய விளைவுகளை யோசிக்கிறதில்ல. ஜெபத்தின் மூலம் அசாத்தியங்கள் சாத்தியமாகும் என்பதை உணர்கிறதில்லைங்க. அதனாலதான் நம்ம அநேக விஷயங்கள்ல தோற்று போகிறவங்களா இருக்கிறோம். தனிப்பட்ட விதத்துல தேவனோடு உறவாடுகிற பழக்கத்தை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. குறைந்தது வாரத்துக்கு ஒரு முறையாவது ஏதோ ஒரு நேரத்துல சில மணி நேரம், மினிமம் 7 to 8 hours எதுவும் சாப்பிடாம நீங்க ஜெபித்தீங்கன்னா அது உபவாச ஜெபம்னு சொல்லலாம், ஒருவேளை உபவாச ஜெபம்னு சொல்லலாம். அப்படி தேவனோடு கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்க. ஆவிக்குள்ளாக நம்ம எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். ஏன்னு சொன்னா, பிசாசு தேவனுக்காக வாழ நினைக்கிறவங்களுக்கு அநேக தடைகளை உண்டு பண்ணுவான். போராட்டங்களை வைப்பான், சோம்பேறித்தனத்தை வைப்பான், டிஸ்டர்பன்சஸ் வரும், மனுஷங்க மூலியமா கலக்கம் வரும். நாம முன்னுக்கு போக முடியாம ஏதோ ஒரு விதத்துல நம்மை தடுப்பதற்கு அவன் முயற்சி செய்வான். நம்முடைய வழிகள் விரிவாக்கம் அடையணும்னா ஆண்டவர் நமக்கு முன்னாக நடக்கணும். முதல்ல நம்ம ஆண்டவர் இடத்துல சொல்லணும். அவருடைய சித்தத்துல நம்ம தொடங்கும் போது அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். யுத்தங்கள் நடக்குதுலங்க, பயங்கரமா ஒருவரை ஒருவர் அழித்து கொண்டிருக்கிறாங்க. வேதத்துல கூட ராஜாக்களின் புத்தகம், ராஜாக்களின் முதலாம் புத்தகம், ராஜாக்களின் இரண்டாம் புத்தகம்னு 2 இருக்கு. இதுல 42 ராஜாக்களை பார்க்க முடியும். முதல் ராஜா சவுலானால் தேவன் தெரிந்து கொண்ட ராஜா தாவீது. அவனுடைய குமாரனாகிய சாலமோன் அதன் பின்பு 2 ராஜ்யங்களாக பிரிந்துட்டாங்க. 10 கோத்திரங்கள் ஒரு ராஜ்யம், 2 கோத்திரங்கள் ஒரு ராஜ்யம். யூதா ராஜ்யம், இஸ்ரவேலின் ராஜ்யம் என்று 2 ராஜாக்கள் வந்தாங்க. சோ மொத்தம் 39 + 3 42 ராஜாக்கள். அன்றைக்கு தேவன் கொடுத்த அந்த ராஜரிகத்தில் அவங்களுக்கு 2 வேலை இருந்தது. ஒன்று ஆளுகை செய்வது, ஒவ்வொருவரையும் என்ன செய்யணும்? என்னங்க, முதல்ல அரசாங்கம்னா என்னது? ஒவ்வொருவருக்கும் தேவையான மினிமம் நீட்ஸை கொடுக்க முடியணும். நமக்கு சாலைகளையும் வாட்டரையும் மற்றும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியும், குறைந்தது படித்தவங்களுக்கு ஒரு வேலையும், வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு சிறிய வீடாவது
இது எல்லாவற்றையும் பார்த்து கொள்வதுதான் அரசாங்கத்தினுடைய வேலை. ராஜா என்ற போது அது ஒருவனின் அதிகாரத்தில் இருப்பது. அந்த ராஜா சரியா ஆளுகை செய்தா ராஜ்யம் அருமையாக இருக்கும், நிறைவாக இருக்கும். ஆனா அந்த ராஜா ஒரு துன்மார்கனா இருந்தா அது ஜனங்க கதி அவ்வளவுதாங்க. பாருங்க, இப்ப கூட தேச தலைவர்கள் எடுக்கிற சில முடிவுகளால சாமானிய ஜனங்க எவ்வளவு சஃபர் ஆகுறாங்க. யுத்தத்துல வீடுகளை இழந்து, பிள்ளைகளை இழந்து, உயிரை இழந்து எவ்வளவு நஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. ராஜ்யங்கள் மேல ராஜ்யங்கள் எழுவது, ஒருவரை ஒருவர் கொல்லுவது ஏதேனின் தோட்டத்திலேயே தொடங்கினது. காயின் ஏபேல் இடத்திலேயே யுத்தம் அங்கே தொடங்கினது. அண்ணன் தம்பி இருவரும் அடிச்சுக்கிறது என்னங்க? அண்ணன் தம்பி இருவரும்னா அங்கே ஆபேல் ஒன்றும் திரும்பி அவனை அடிக்கவில்லை, அவனுக்கு தீங்கு நினைக்கவில்லை. ஆனா காயின் பகையினால தன்னுடைய ஒரே தம்பிய கொலை செய்கிற நிலைக்கு இறங்கிட்டான் பாருங்க. அதுதான் பிசாசினுடைய தந்திரம். நமக்கு நாமே தீங்கு செய்து கொள்ளும்படிக்கு, நாம் ஒருவருக்கொருவர் தீங்கு செய்யும்படி வாழ பிசாசு அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் அவனுடைய சதியும் தந்திரங்களையும் பயன்படுத்தி சண்டைகளை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறான். எவ்வளவு பிரிவினைகளை இன்றைக்கு பார்க்கிறோங்க. எசேக்கியா என்கிற ஒரு ராஜா இருக்கிறாரு. அவர் 20 வயதிலேயே ராஜாவான போது எல்லார போல இல்லாம தேவனுடைய ஆலயத்தை சீர்படுத்தி, ஆலய நிகழ்ச்சிகளை சீர்படுத்தி, தானும் ஜனங்களோட போய் ஆலயத்துல ஜெபிப்பாரு. அவனுடைய தாய் விசுவாசம் உள்ள தாய். அவருக்கு ஒரு நாள் சுற்றி இருக்கிற எதிரி ராஜாக்கள், தேவனுக்கு விரோதமா இருக்கிற ராஜாக்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்தபோது, அநேக ராஜாக்கள், சக்தி வாய்ந்த ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து இவன் மீது வந்தபோது, அவர்களுடைய சேனையை விட, அவர்களுடைய பலத்தை விட தன்னுடைய பலன் குறைவா இருக்குன்னு இவன் உணர்ந்த போது, இது எப்படி சாத்தியம்? இவங்களை எப்படி ஜெயிப்பது? ஒருவேளை இவர்கள் நம்மை அழித்து விடுவார்களோ என்கிற ஒரு அவல நிலையில இருக்கும்போது, அந்த ராஜாக்கள் எச்சரித்து அனுப்பின ஒரு கடிதத்தை, இது சின்ன தியானம்னால உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கல, சில பாயிண்ட்ஸை நீங்க உணர்ந்து கொண்டா நம்ம பயன்படுத்த அது உதவியா இருக்கும். சிலர் நம்மை பயமுறுத்த கடிதங்கள் எழுதுவாங்க. அப்பப்ப அந்த காலத்துல கொலை மிரட்டல் கடிதங்கள்னு, உன்னை கொன்னுடுவேன்னு அப்படி கடிதங்கள் எழுதுவாங்க அல்லது பயமுறுத்துவாங்க. இந்த காலத்துல ஃபேக் கால்ஸ் வருகிறது அல்லது ஃபேக் வாட்ஸ்அப் மெசேஜஸ் வருகிறது. சரி, ஃபேக் இல்ல, உண்மை நினைச்சுக்கோங்க. உங்களுடைய டாக்டர் ரிப்போர்ட்ஸ் வருது, எல்லாம் மோசமா இருக்கு, தலைகீழ இருக்கு உங்களுடைய ரிப்போர்ட்ஸ். நீங்க வாழ மாட்டீங்க, மறிச்சிருவீங்க, கேன்சர் 4th ஸ்டேஜ்ல இருக்குன்னு இருக்கும். உங்க பிரெயின்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு வாங்க, உங்க ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு வாங்க, குழந்தைக்கு ஹார்ட்ல ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம டிஸ்கரேஜ் ஆகி விடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம், பயந்து போகிறோம். கடன்காரங்க அனுப்புகிற நோட்டீஸ், இன்கம் டாக்ஸ் காரங்க அனுப்புற நோட்டீஸ், அநியாயமாக தப்பான விதத்துல நம்ம மேல வந்த பழிகள், எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்துல வருகிற, பாருங்க, இப்ப நம்முடைய பிள்ளைங்க தேர்வு எழுதுறாங்க, எவ்வளவோ ஆசையோடு பாஸ் ஆகணும்னு. இதோ கொஞ்ச நாள்ல 10th மற்றும் 12th ரிசல்ட்ஸ் வரப்போகிறது. ஒருவேளை அதுல நாங்க நல்ல மார்க்ஸோடு பாஸ் பண்ணிட்டோம்ங்கிற நியூஸ் உங்களுக்கு வரலாம். ஆனா எத்தனை பேர் ஃபெயில் ஆவாங்க? எத்தனை பேர் பாஸ் ஆவோம் நினைச்சு ஃபெயில் ஆவாங்க? அவங்க எப்படி சோர்ந்து போவாங்கல்ல? எத்தனையோ முறை நாம நமக்கு வருகிற ரிப்போர்ட்ஸை வைத்து சோர்ந்து போவோம். நம்ம இந்த எசேக்கியாவுக்கு அந்த கடிதம் வந்தபோது அவர் என்ன செய்தார் தெரியுமா? திருப்பிக் கொள்ளுங்க, ராஜாக்களின் 2ஆம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தருடைய சமூகத்தில் இப்படியாக ஜெபித்தார். நிருபம் இப்படியாக மிரட்டல் கடிதம் வந்தபோது, நீ நம்பிக்கொண்டிருக்கிற தேவன் உன்னை விடுவிப்பாரா? நாங்கள் உன்னை அடித்து விடுவோம் என்று அப்படி இப்படி என்று பயங்கரமா எழுதியிருக்கிற போதும், மிரட்டல் கடிதம் வந்தபோது அதை பார்த்து மிரண்டு போகவில்லை. ஏதோ
ஹேஸ்டியா அவசரமா ஏதாவது ஒரு தீர்மானத்தை எடுத்து யுத்தத்துக்கு போகல. பாருங்க, அவங்க பாம்பு போட்டாங்கன்னா உடனே இவங்க மிசைல்ஸை அனுப்பி கொண்டு ஒருவருக்கொருவர் தீங்கு செய்வதில் உடனடியா இருக்கிறாங்க எல்லாரும். ஆனா எசேக்கியா, என்னுடைய பலன் என்ன, என்னுடைய சக்தி என்ன, நான் போராட முடியுமா? என்னால் போராட முடியாது, இது தேவனுடைய உதவியால மட்டும்தான் முடியும்னு அதை தேவ சமூகத்துக்கு கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்துக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது போவீங்களா? தேவ சமூகத்துக்கு போய் உங்க தீராத பிரச்சனை முடியணும்னு நீங்க ஜெபிப்பீங்களா? தேவனுடைய ஆலயத்துக்கு போய் ஆண்டவரே எங்களுக்கு கர்ப்பக்கனியை கொடுங்கன்னு கேட்பீங்களா? தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து தேவ சமூகத்தில் தேசத்துக்காக விண்ணப்பம் செய்கிற பாரம் உங்களுக்கு இருக்கா? ஏங்க ஆலயத்துல உபவாச ஜபங்கள் எதுக்கு? விசுவாசிகள் எல்லாரும் ஒரே மனதோடு ஒரே இருதயத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடும்போது நரகத்தினுடைய அடித்தளங்கள் அதிரும், சாத்தானுடைய சதிகள், யோசனைகள், திட்டங்கள் சிதறிவிடும், பரிசுத்த ஆவியானவரின் காரியங்கள் நடக்கும். நமக்கு காணப்படாத வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், அதிகாரங்கள் தேவனுக்கு விரோதமா, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமா, தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமா 24/7 அது வேலை செய்து கொண்டுதான் இருக்குங்க. தேவ பிள்ளைகளாகிய நாம தூங்கி கொண்டு இருக்கிறோம், அலட்சியமாக இருக்கிறோம், தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிறது இல்ல. எசேக்கியா தேவனுடைய ஆலயத்துக்கு போய் அந்த நிருபத்தை விரித்து தேவ சமூகத்துல ஜெபிக்கிறார். உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குங்க? கணக்கே பண்ண மாட்டீங்களா? மூழ்கி போறவரை கணக்கு பண்ண மாட்டீங்களா? இவ்வளவு கடன் இருக்கே, இதை நான் எப்ப தீர்க்க முடியும்? இது அசாத்தியம். சிலர் புத்தி இல்லாம கடன் வாங்குவாங்க. சிலர் அவங்க எதிர்கொண்ட ஒரு விபத்தினாலேயோ, இந்த காலத்துல பாருங்க, ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு சர்ஜரி ஆனா கடன்ல விழுந்துடுறாங்க. ஒரு வெள்ளம் விவசாயிகளின் விளைச்சல் மூழ்கி போனா, அவங்க கடன் வாங்கி விதைத்த வயல் வீணா போனா, கைக்கு வர வேண்டியது வரலனா என்ன ஆவாங்க? இன்னும் அதிக கடன்ல விழுந்துருவாங்க. ஒரு கேன்சரை போன்ற நோய் வந்துச்சுன்னா அதனுடைய ட்ரீட்மெண்ட்காக கார்களையும் வீடுகளையும் நிலங்களை விற்றவங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட கடன்ல இருக்கும்போது எந்த மனுஷங்க நமக்கு உதவி செய்ய முடியும்? இன்னொரு கடன் வாங்கி அதை அடைத்தா மட்டும் அதை எப்படி சரி செய்ய முடியுங்க? அப்படிப்பட்ட நேரத்துல உங்க கடன் பட்டியல ஆண்டவர் முன்னாடி வைங்க. அற்புதங்களை உங்களால பார்க்க முடியும். அது எப்படி முடியும்னு கேட்காதீங்க. தேவ சமூகத்துல வைத்து ஜெபிங்க. அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு கொடுப்பேன். அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்காத சூழ்நிலைகளில் எதிர்பாராத மனுஷங்க மூலியமாக தேவன் தம்முடைய உதவியை அனுப்புவார். இன்னொரு விதத்துல அவர் அற்புதங்களை செய்வார். அற்புதங்களால நிறைந்ததே பரிசுத்த வேதம். உங்க மெடிக்கல் ரிப்போர்ட் தேவனுக்கு முன்பாக வைத்து ஜெபிங்க, விசுவாசிங்க. அவர் பட்ட காயங்களினாலே இன்று எனக்கு சுகம் உண்டென்று, அவர் சிந்தின இரத்தத்தினாலே இன்றைக்கு என்னுடைய இரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது என்று விசுவாசத்தோடு ஜெபிங்க. போங்க, இன்னொரு முறை போங்க, உங்க மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாம் நார்மலாக இருப்பது, டாக்டர்கள் கூட ஆச்சரியப்படக்கூடிய சுகங்கள் நடப்பது எத்தனையோ பேர் இன்றைக்கு சாட்சி கொடுக்கிறாங்க. தேவனுக்கு முன்பாக வைத்த எதுவும் கூட ஐ கான்ட் டூ இட், என்னால செய்ய முடியாதுங்க, சாரி என்று சொல்லுகிறவர் இல்லைங்க அவரு. உன்னால ஹேண்டில் பண்ண முடியாது, அநேக பிரச்சனைகளை உன்னால தீர்க்க முடியாது, உன் குடும்பத்தை உன்னால கட்டிக்கொள்ள முடியாது, உன் கணவனை மாற்றிக்கொள்ள முடியாது, உன் மனைவியை சரி செய்ய முடியாது, உன் பிள்ளைகளை தேவ பயத்துல இப்படிப்பட்ட காலத்துல வளர்க்க முடியாது. ஆனா அது தேவனுக்கு முன்பு வைங்க. நீங்க கொடுத்த பிள்ளைங்கப்பா, இந்த பிள்ளைங்களை காப்பாற்றுங்க, இந்த பிள்ளைகள் வெளியே போகும்போது உடைய வேலையை அடையுங்கப்பா, உன் குடும்பத்தை கட்டுங்க ஆண்டவரே என்று அவருடைய சமூகத்துல வைத்து ஜெபிங்க. அற்புதங்களை பார்ப்பீங்க, அற்புதங்கள் நடக்குங்க. உபவாச ஜபத்தை அலட்சியப்படுத்தாதீங்க. உங்க சபைகளை நடக்கிற உபவாச ஜபங்களுக்கு போங்க. குடும்பமாக நீங்க உங்களால முடியும் போதெல்லாம் குடும்பமா உபவாசம் செய்யுங்க. தனிப்பட்ட முறையில நீங்க உபவாசம் இருந்து தேவனுடைய சமூகத்துல ஜெபிங்க. இயேசு கிறிஸ்து 40 நாள் பகலும் இரவும் உபவாசம் இருந்து ஜெபித்தார் என்று வேதத்துல பார்க்கிறோம்.
அநேக முறை அவர் இரவெல்லாம் ஜெபத்துல செலவழித்தார். அசாத்தியங்கள் சாத்தியமாகணும்னா அது ஜெபத்தினால, உபவாசத்தினால மட்டும்தான் சாத்தியம். இன்றைக்கு இரவு கல்வாரி சபையில உபவாச கூட்டம் இருக்கு. நீங்களும் இருக்கிற இடத்திலேயே இன்றைக்கு உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் அதே நேரத்தில் ஜெபிங்க. தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க முடியுங்க. ஜெபம். பரிசுத்தரே, நமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க பிரச்சனைகளுக்கு எங்களிடத்துல தீர்வு இல்ல அப்பா. ஆனா சமூகத்துக்கு கொண்டு வருகிறது நீர் சரி செய்கிற தேவன். பாழானதை சரி செய்கிற தேவன். கெட்டு போனவைகளை குணப்படுத்துகிற தேவன். அசாத்தியங்களை சாத்தியங்களாக செய்கிற தேவன். சுகம் கொடுக்கிற தேவன் நீர். எங்கள் எல்லா தேவையும் சந்திக்கிற தேவன் நீர். மனிதர்களின் இருதயத்தை மாற்றுகிற தேவன் நீர் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கும்படி எங்கள் வாழ்க்கையை பிடித்து அலைக்கழிக்கிற தீங்கிலிருந்து, குறைவிலிருந்து, நாங்கள் எதிர்கொள்கிற திகிலிலிருந்து, பயங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய பிரச்சனைகளை வைத்து ஜெபிக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பட்சத்துல நாங்க ஜெபித்து கொண்டிருக்கோம். தேவன் நிச்சயமா உங்களுக்கு பதில கொடுப்பாங்க. டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில இதே நேரத்தில் உங்களை கர்த்தரின் வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஹalleluya. மும்பையை சுற்றி இருக்கிற இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமான மே 1ஆம் தேதி ஒரு விசேஷமான கெட் டுகெதர் மீட்டிங்கை உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறோம். நேரம் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை நடக்கிற இந்த ஒரு மீட்டிங்க்கு நீங்க நிச்சயமா வருவீங்கன்னு சொல்லி நேரடியாக உங்களை பார்க்கவும், தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு ஜெபிக்கவும், தேவன் கொடுக்கிற வார்த்தையை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள சென்னையிலிருந்து நாங்க மும்பை வருகிறோம். வாங்க, இந்த கெட் டுகெதர் மீட்டிங்ல பங்கு கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க. முகவரியை கவனிங்க. மார்னிங் ஸ்டார் இங்கிலீஷ் ஸ்கூல், சயான், தாராவி, மும்பை. மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமானா ஸ்கிரீன்ல உங்களுக்காக கீழே காணப்படுகிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு நாங்க அனுப்புவோம். உங்க உறவினர் நண்பர்களோடு வாங்க விசேஷமா நாம ஜெபிப்போம். தேவ சமூகத்துல நம்முடைய தனிப்பட்ட பாரங்களுக்காக, அநேகருக்காக விண்ணப்பம் செய்வோம். தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். பங்கு பெறுங்க, தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல? ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்